ஆனா இப்போதைக்கு அந்த பாதிப்புங்கிறது வந்து மிகப்பெரிய அளவுக்கு அந்த அதிருப்தி அலை அப்படிங்கிற அளவுக்கு அது இருக்குன்னு சொல்ல முடியாது சார் இப்போதைக்கு. இப்போதைக்கு ஒரு அதிருப்தி அலை அது அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதிருப்தி அலையாக நான் காணவில்லை. ஆனால் அது அதிருப்தி இருக்குது. அதிருப்தி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய பிள்ளையை கொண்டு வந்து நேரா வந்து டெப்டி சீஃப் மினிஸ்டர் அன்னைக்கு வந்து உட்கார வச்சிருக்காரு. அது வந்து தமிழக மக்களுக்கு நிச்சயமாக பிடித்தமான விஷயமே கிடையாது. அதே இடத்துல வந்து ஒவ்வொரு ஆபீஸ் போய் நின்னாலும் இது வந்து அரசியல்வாதிகள் வந்து லஞ்சம் வாங்கவில்லை என்று நான் கூறுவேன். அதே நேரத்தில் அதிகாரிக மட்டத்துல வந்து பயங்கரமான லஞ்ச லாவண்யம் நடந்து கொண்டிருக்கிறது என்றுதான் உண்மை நிலை. அதை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய இடத்தில் வந்து அமைச்சர்கள் கிடையாது, ஒரு முதலமைச்சருடைய அலுவலகம் செயல்படவில்லை. அப்ப எல்லா இடத்துலயும் நீங்க ஒரு அரசு அலுவலகத்துல போய் நின்னீங்கன்னா உங்களுக்கு ஐயோ இந்த அரசாங்கம் போடா போதும் என்ற ஒரு நிலைமைக்கு வரும். அப்ப எத்தனை பேர் எத்தனை இடத்துல வந்து இந்த கவர்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் வருகிறதோ அவர்கள் எல்லாம் அரசுக்கு எதிராக இருப்பார்கள். அதே மாதிரி போன ஒரு ப்ரோக்ராம் வந்து எஸ் ஸ்ரீராம் இருக்காரு, அவர் சொன்ன ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். ஜாக்டோ ஜியோ போன்ற அமைப்புகள், அதாவது அரசாங்கத்தினுடைய ஊழியர்கள், இவர்கள் எல்லாம் கடும் அதிருப்தியில் இருக்கின்ற ஒரு நிலை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை செய்துதான் ஆக வேண்டும். அதாவது ஒவ்வொரு முறை திமுக அரசாங்கம் வரும்போது அது அரசு ஊழியர்களுக்கு துரிதமான விஷயங்களை வந்து செய்து கொண்டுதான் வருகிறது. இந்த முறை செய்யவில்லை என்ற ஒரு வருத்தம் நிச்சயமாக அவர்களுக்கு அனைவருக்கும் இருக்கிறது. அதுக்கு என்ன செய்ய போகிறார்கள் என்ற விஷயம் இருக்கிறது. அப்ப அரசு ஊழியர்கள் உங்க கையில் இல்லை என்றால், டீச்சர்கள் உங்க கையில் இல்லை என்றால் நிச்சயமாக மிக மிக கடினமான தேர்தலாக தான் இருக்கும். ஒரு ஆன்டி மோடி ஆன்டி இந்த விஷயங்கள் அது நிச்சயமாக எடுபடாது. இதெல்லாம் சேர்ந்து வந்தால்தான் காங்கிரஸ் திமுகவுக்கு ஒரு பலமாக இருக்கிற விஷயமா இருக்க. கடைசியா ஒரு கேள்வி, நீங்க சொன்னீங்க இந்த அதிருப்தி அலை மற்றும் இந்த வழக்கமாக திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அந்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் வந்து இப்போதைக்கு ஒரு அதிருப்தி இருக்காங்க. நீங்க சொல்ல அந்த அரசு அலுவலகங்கள் மற்றும் பொதுவான இடங்களில் கொஞ்சம் இந்த ஊழல் லஞ்ச லாவண்யங்கள் கொஞ்சம் அது தொடர்பான புகார்களும் இருக்குது. இருந்த போதிலும் அந்த கரிஸ்மா ஸ்டாச்சூர் அப்படிங்கும் போது இப்போ இபிஎஸ்ஆ ஸ்டாலினா முதலமைச்சர் வேட்பாளர் என்ற போது அது எங்களுக்கு சாதகமாகத்தான் முடியும் என்று திமுக சார்புள்ளவர்கள் வந்து தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த கூட்டணி தொடர்பான பேச்சில் தமிழகம் இதுவரை ஒரு காணாத ஒரு காட்சியை கண்டது. அதாவது அமித்ஷா செய்தியாளர்களை சந்திக்கிறார், அங்கு எடப்பாடி பழனிசாமி உட்கார்ந்திருக்கிறார், ஒரு வார்த்தை பேசவில்லை, கூட்டணியை தமிழகத்தில் அறிவித்து விட்டு சென்று விட்டார். இது போன்று இப்போ ஸ்டாலின் வந்து இப்போ பிஜேபி கூட கூட்டணி வச்சா அது போன்ற நிலைமை இருக்குமா அப்படிங்கிற ஒரு அந்த டாக்கு இருக்கு. அதனால ஸ்டாலினுக்கு ஈக்குவலான லீடரா இபிஎஸ் வந்து மக்கள் பார்க்க மாட்டாங்க, அது எங்களுக்கு சாதகமா இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? நிச்சயமா இன்னைக்கு வந்து தமிழகத்தை பொறுத்தவரை ஸ்டாலின மாதிரி ஒரு தலைவர் கிடையாது. அதாவது ஸ்டாலின் இருக்குன்னு அந்த ஸ்டேச்சர் இருக்குது இல்லையா, அந்த உயரம் வந்து நிச்சயமாக யாருமே கிடையாது என்றுதான் நினைக்கிறேன். அது ஒரு செகண்ட் லீடராக அந்த இடத்துக்கு வர்றது கனிமொழி மட்டும்தான் இருக்கிறது. அதுவும் திமுக தான் வர்றாங்க. அப்ப இந்த ரெண்டு தலைவர்களும் திமுகவை பொறுத்தவரை ஒரு மாபெரும் பிளஸாக பார்க்கிறேன். நாம் பார்த்தோம் அந்த டிலிமிட்டேஷன் முடிந்த அந்த தருணத்தில் வந்து உதயநிதி இல்லையா? செகண்ட் லீடர் உதயநிதி கிடையாதுங்க. ஐ எம் சாரி. அவர் வந்து டெப்டி சீஃப் மினிஸ்டரா இருக்கிறார். கட்சியை பொறுத்தவரை அவர் வந்து 2வது தலைவரா இருக்கிறார். ஆனால் நீங்க ஒரு அந்த பிரஸ் மீட் பாத்தீங்களா, டீலிமிட்டேஷன் பிரஸ் மீட் யார் நடத்தினா? ஒரே ஒரு அம்மையார் அங்க உட்கார்ந்து இருக்காங்க. ஒரு 100 பேர் வந்து முன்னாடி உட்கார்ந்து கொண்டிருக்காங்க, கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கேள்விக்கெல்லாம் பதிலளித்துக் கொண்டு வெளியே வருகிறார். இந்த ஒரு தைரியம் வந்து வேற யாருக்கு இருக்குது அந்த கேள்வி இருக்கு. ஒரு தங்கந்தன் அரசு பண்ணுவாரு, ஒரு KKSR பண்ணுவார். அந்த இவர்கள் எல்லாம் செய்வார். நான் செய்ய மாட்டேன்னு சொல்லவில்லை. ஆனால் அந்த ஸ்டேச்சர் அவங்களுக்கு மாறுது. தமிழகத்தை பொறுத்தவரை இன்னைக்கு டாலஸ்ட் லீடர்ஸ் பாத்தீங்கன்னா நிச்சயமாக ஒண்ணு MKS, அதுக்கப்புறம் வந்து கனிமொழியாக தான் இருக்கிறார்கள். அப்ப அது ஒரு பாசிட்டிவா தான் இருக்குது. நான் சொல்றேன் அந்த பாசிட்டிவ் மட்டும் பத்தாதுங்கிற, இந்த ஃபீல் குட் ஃபேக்ட்ஸ் மட்டும் பத்தாதுங்கிற. மக்களுக்கு அன்றாட பிரச்சனைகள் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. ரேஷன் கடையில இருந்து ஆரம்பித்து, ஒரு தஹசீல்தார் ஆபீஸ் ஆரம்பித்து, ஒரு சாதாரண ஒரு ரெவன்யூ அலுவலகத்தில் போய் நிற்கும் போது படுகின்ற இன்னல்கள், ஒவ்வொரு பேப்பருக்கும் வந்து நீங்க ஒரு அரசுல ஒரு பேப்பர்ல வந்து சாப்பா போட்டு அந்த சாப்பா கொடுக்கணும் என்றால் 1000 ரூபாய் 1500 ரூபான்னு வரும்போது அது மக்களால் தாங்க முடியாத ஒரு நிலை தான் இருக்கிறது. இந்த அளவுக்கு ஊழல் தலைவரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. நான் சென்னை வந்து இப்போ வெள்ளம் வந்துச்சு இல்லையா, வெள்ளம் கிடையாதுங்க, ஒரே ஒரு மழை பெய்ஞ்சது, முந்தானத்து மழை பெய்ஞ்சு நான் பார்த்து கொண்டிருந்தேன். எல்லா இடத்துலையும் தட்டிங்கி கொண்டிருக்கிறது. இதுக்கு காரணம் என்ன? கவுன்சிலர்ஸ் தான் இதுக்கு காரணமா இருக்கிறார்கள். அப்ப இன்னபிஷியன்சி கிடையாது, கரப்ஷனாலதான் நடக்கிறது. இந்த கரப்ஷனை கண்ட்ரோல் பண்ணவில்லை என்றால் அதுல பெரும் பங்கு வாக்குகள் போகும். அதனாலதான் நான் சொல்றேன், இதுவும் தேவை அதுவும் தேவை, ஆன்டி சென்டர் இல்லைன்னா ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட்ஸும் தேவை. இதெல்லாம் சேர்ந்தால் தான் உங்க ஆன்டி இன்கம்பன்சியை நீங்கள் வந்து மறிகடுத்து வர முடியும். ஓகே சார்.